அன்பான அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு 3588 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்களா, ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்துக்குது. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்போ ஸ்டார்டிங்னா 26/7/2025 விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தேதியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இருக்குதா இல்லையா, எப்படி செலக்ட் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்டுருந்தீங்க, இந்த பிஎஸ்எஃப் எப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிக்குயர்மெண்ட் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னே தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரலன்னு நினைக்கிறேன். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதையும், தவற விட்டிங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கிடைக்காது. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள்னு சொல்லி கொடுத்துருவேன். அந்த கான்ஸ்டபிளில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரு, கார்பெண்டரு, ப்ளம்பரு, பெயிண்ட்ரு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன், குக்கு, வாட்ரு கேரியர், வாட்ச்மேனு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள்னு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க. நோட்டிஃபிகேஷனை ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுமே நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் 10th படிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ITI 2 years வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 year கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அடுத்த டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th படிச்சிருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10th, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NSQF, அதாவது நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இந்த டெவலப்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்களா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் SC ST 5 years, OBC 3 years வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். உங்களுக்கு 26 தான் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வரும். வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடச்சிக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா என்னென்னு ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா SC ST BW இவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட் OC BC MBC இந்த கேண்டிடேட் இதெல்லாம் வருவீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 147.20 பைசான்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. கவுட் டு சப்மிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 26/7/2025 25/8/2025, அதாவது 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்க்காக எப்படா வரும் நாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஆனால் ஜாப் ரிக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சுன்னா நமக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்காது. அதனால் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் 26/7/2025. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25/8/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 26/7/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க நண்பா. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.